ஸோ அந்த வேர் டு ஸ்டடி நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, குரூப்லேயும் எல்லா குரூப்லேயும் அனுப்ப பார்த்துறேன். ஓகேவா? ஓகே, வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ எல்லாருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேர் டு ஸ்டடி வந்து எல்லாருமே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஓகேங்களா, நான் சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு வேர் டு ஸ்டடின்றது சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான். ஓகேங்களா, அதாவது ஓல்டு புக் 6வதுலேருந்து 12வது வரையும் பார்க்கணும், புது புக்கு 6வதுலேருந்து 12வது வரையும். இலக்கணம்ன்றனால எவ்ரி பேஜஸ் நம்ம தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இலக்கணம் எல்லாத்துலேயுமே கவர் ஆகியிருக்கு. ஓகேங்களா, என்னால் அதிகம் பேச முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சரிங்களா? ஸோ 6வதுலேருந்து 12வது ஓல்டு புக், 6வதுலேருந்து 12வது நியூ புக், எவ்ரி பேஜஸ், அதாவது புக் பேக் எல்லாமே திருப்புங்க. அதில் இருக்கிறது சிலபஸில் பொருத்தமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம என்ன தான் வந்து டெஸ்ட்டு ஷெட்யூல் மாறினாலும், அதாவது வந்து சிலபஸ் மாறினாலுமே, நம்ம 6வதுலேருந்து 12வது வரையும் எப்பயும் படிக்கிற போல் ஒரு முறை படிச்சுக்கலாம். அதாவது 6வதுலேருந்து 12வது வரையும் வேணாம், 6வதுலேருந்து 10வது வரையும் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி சிலபஸ் வைஸாக படிக்காமல் புக் வைஸாக படிப்போம்ல 6வதுலேருந்து 10வது வரையும். ஸோ அதனால் 6வதுலேருந்து 10வது வரையும் புது புக்காக இருக்கட்டும் பழைய புக்காக இருக்கட்டும் ஒரு முறை என்ன பண்ணலாம், புக் வைஸாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம டெஸ்ட் பேட்சிலேயே நம்ம என்ன பண்ணோம்னா 9வதுலேருந்து, அதாவது 9வது செகண்ட் டேர்ம் வரையும் டெஸ்ட் வச்சிட்டோம். 6வதுலேருந்து 9வது செகண்ட் டேர்ம் வரையும் டெஸ்ட் வச்சுட்டோம், நியூ புக் ஓல்டு புக். ஓகேங்களா, எனக்கு வந்து இதை பாதியில் விட மனசு வரல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெஸ்ட் ஷெட்டில் சின்ன மாற்றத்தை கொண்டு வரலான்னு இருக்கிறேன். 10வது புக் வரையுமே ஓல்டு புக் அண்ட் நியூ புக். ஓகேங்களா, 10வது புக் வரையுமே நான் என்ன பண்ணிடலாம், இதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சார் புதுசாக சேர்ந்த நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி 6வதுலேருந்து 10வது வரையும் நான் போட்டிருக்க டெஸ்ட்டு, 9வது வரையும் நான் போட்டிருக்க டெஸ்ட்டு கொஸ்டின் அந்த டெஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கட்டும், அந்த கிளாஸஸாக இருக்கட்டும், சரிங்களா, அதோட ஆன்சராக இருக்கட்டும், அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு இதை முடிச்சிடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நான் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு தரேன். எப்போ தரேன்னா, இப்போ இந்த இலக்கணம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம ஜிகே ஷெட்யூல் போடுவேன். நான் கண்டிப்பாக ஜிகே ஷெட்யூல் போடுறேன். அந்த ஜிகே ஷெட்யூல் போடும்போது ஓகேங்களா, ஜிகே வந்து மெயினாக வைப்போம். எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் என்ன பண்ணால் தமிழுக்கு வந்து நம்ம இன்னொரு வாட்டி டெஸ்ட்டை கொண்டு வருவோம். ஜிகே கூடவே நான் இன்னொரு வாட்டி தமிழ் ரிவிஷனும் கொண்டு வருவேன், சரிங்களா? ஸோ அப்போ அதை நீங்கள் இன்னொரு முறை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ புது ஸ்டூடெண்ட் புதுசாக சேர்ந்துருக்கோங்க டெஸ்ட் பேட்சில், விஜய் மற்றும் பிறன்ற டெஸ்ட் பேட்சில் புதுசாக சேர்ந்துருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு கொஞ்சம் படிச்சுங்க. இப்போது நம்ம வந்து இலக்கணம் அடிப்படையில் புது சிலபஸ் அடிப்படையில் நம்ம டெஸ்ட் போட்டிருப்போம். கூட ஒரு 3 டெஸ்ட் மட்டும் 4-5 டெஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துறேன். அது என்னன்னா 9வது தேர்ட் டேர்மு, 9வது ஃபுல் டெஸ்ட்டு, அடுத்து ஓல்டு புக்கு நியூ புக்கு சேர்ந்து, அப்புறம் 10வது ஃபஸ்ட் டேர்மு, 10வது செகண்ட் டேர்ம், 10வது தேர்ட் டேர்ம், 10வது லாஸ்ட் டேர்ம், மொத்தம் ஒரு 5 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகே, ஃபுல் டெஸ்ட் மொத்தம் ஒரு 5 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். கூட வந்து மீண்டும் அதுக்கு கீழே வந்து இலக்கணம் ஆரம்பிச்சிடும், சிலபஸ் ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சொற்பொருளுக்காங்க பிரித்தெழுதுகன்னு வரும்போது உங்களை பிரித்தெழுதுக 6வதுலேருந்து 12வது வரையும் நியூ புக்கில் இருக்குது, ஓல்டு புக்கில் இருக்குது. சார் அப்போ 11th 12th எப்படி சார் கொண்டு வருவோம்னா, 11th 12th வந்து ஒன்லி சிலபஸ் டாபிக் மட்டும், அதாவது நான் மார்க் பண்ணி தரேன். ஓகேங்களா, அவசரப்பட வேண்டாம். 11th நான் மார்க் பண்ணி தரேன். ஸோ ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு என்னோட புரிதல் வச்சு ஸோ அந்த பாடங்கள் மட்டும் படிச்சுங்க. அதே மாதிரி 12th நான் மார்க் பண்ணி தரேன், பழசு புதுசில் அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா, ஸோ அதனால் 11th 12th வரையுமே ஒரு முறை பார்த்துடலாம். 10th வரையும் எல்லாமே பார்க்கலாம். 11th 12th சிலபஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா, 11th 12th சிலபஸ் வரையும் பார்க்கலாம். ஸோ புது ஸ்டூடெண்ட் இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ இது எனக்கு மனசுக்கு படுது, இது சரின்னு படுது. சரி, ஓகே, வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துட்றேன். அதாவது இலக்கணத்துக்கு வேர் டு ஸ்டடி நான் போடக்கூடாதுன்னு நினச்சேன், அது போட்டால் உங்களுக்கு சோம்பேறி ஆகும்னு நினச்சேன். ஓகேங்களா, ஸோ இருந்தாலும் வேறு வழி இல்லை. நிறைய பேர் புதுசாக இருக்கீங்க, நிறைய பேர் பயப்படுறீங்க அப்படின்றதுக்காக தான் நான் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக இந்த கிரெடிட் ஃபுல்லாக எனக்கு சேராது. இது கிரெடிட் ஃபுல்லாக எனக்கு சேராது. நைட் அட்மின் வந்து உட்காந்து 2 அட்மின்ல ஆல்ரெடி ஒரு அட்மின் வந்து டெஸ்ட் வச்சு பார்க்குறாரு, கொஸ்டின் பார்க்குறாரு. இன்னொரு அட்மின் வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஓகேங்களா, ஸோ இதை எடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகே, அவங்க பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள், பிரித்தெழுதுக. ஓகேங்களா, ஸோ பிரித்தெழுது 6வதுலேருந்து 12வது நியூ புக்காக இருக்கும், ஓல்டு புக்காக இருக்கும். ரெண்டுத்துலையும் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் மெட்டீரியலையும் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பிரித்தெழுதுக படித்தா சேர்த்தெழுதுக சேம் தான், ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா, 6வதுலேருந்து 12வது புது புக்கு ஓல்டு புக்கு. சிறப்பு தமிழ்லாம் நமக்கு தேவையில்லை, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து சந்திப்பிழை. சந்திப்பிழைன்றது வல்லினம் மிகும் மிகாது. ஸோ என்ன பண்ணலாம்னா நியூ புக்கு ஃபஸ்ட்டு நியூ புக்கை பார்த்துருங்க. நியூ புக்கில் என்ன இருக்குன்னா ஒரு சிம்பிளாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 2 பாடம். ஓகேங்களா, 2 பாடம் நியூ புக் எங்கே இருக்குது சொல்கிற மாதிரி. ஏன்னா பழைய புக்கில் ரொம்ப கண்டினியூ ஆகும், ஓல்டு புக்கில் ரொம்ப கண்டினியூ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நியூ புக்கை கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, நியூ புக்கில் வந்து 8th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, 8th புக்கில் இயல் நம்பர் 7 பேஜ் நம்பர் 161. அதே மாதிரி 9th புக்கில் 2 பாடம். ஓகேங்களா, இயல் 3 இயல் 4 வல்லினம் மிகும் மிகான்னு சொல்லி இது இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா கான்செப்டாக பார்த்துட்டீங்க. அப்புறம் 10th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. 12th புக்கு மேபி எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா, நம்ம இலக்கணம் வந்து 10th வரையும் நல்லா பேஸாக பாருங்கள். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த மாதிரி இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா 12th வரையும் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி சந்திப்பிழை நீக்க, இந்த மாதிரி சந்திப்பிழை நீக்க வந்து நீங்கள் 10th வரையும் பார்த்தா போதும். ஸோ இருந்தாலும் கொடுக்குறேன் நான் வேர் டு ஸ்டடி. ஸோ இதை பார்த்துட்டு பழைய புக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பழைய புக்கில் எக்ஸாம்ஸ்
எக்ஸாம்பிள்ஸோட நிறையா கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்ஸாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதான் நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுங்க. ஓகேங்களா, பழைய புக்கு இதெல்லாமே பழைய புக் பாருங்கள், இவ்வளவும் இருக்குது. இதுக்காக தான் சொன்னேன், இதுக்கு நம்ம புக்கே படிச்சுட்டு போயிடலாம்ல. இவ்வளவும் இருக்குது, இத்தனை பேஜ் இருக்குது, 6th ஸ்டாண்டர்ட் இருக்குது. எவ்வளோ தேடணும், நாங்கள் எவ்வளோ தேடி எடுத்துருப்போம். 6th ஓல்டில் இயல் 1ல் பேஜ் நம்பர், இயல் 2ல் பேஜ் நம்பர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே எடுத்து இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சோம்பேறி படுத்துற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஆனால் பரவாயில்ல. ஓகேங்களா, நான் இது 10 பேருக்கு வந்து உண்மையாக அவங்களால கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. என்னால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இதை டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு டைமும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் புரியும் ஓரளவு. ஓகேங்களா, ஸோ சந்திப்பிலை நீக்க, குறில் நெடில் வேறுபாடு, இது வந்து புது புக்கில் மேபி இருக்காது. ஓகேங்களா, ஏன்னா இந்த குறில் நெடில் வேறுபாடுன்ற ஒரு கண்டென்ட்டே இருக்காது. ஆனால் பழைய புக்கில் தான் இருக்குது. நம்ம சிலபஸே குறில் நெடில் வேறுபாடு. அப்போ பழைய புக்கில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இலக்கணத்து பழைய புக்கு தான் பெஸ்ட்டு. புது புக்கும் படிக்கணும், பழைய புக்கும் படிக்கணும். ஓகேங்களா, நிறைய பேர் இப்போ வந்து இன்னும் கேட்குறீங்க, சார் 6th to 10th ஓல்டு புக்கு படிக்கணுமான்னு கேட்குறோம். அது நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது. 6th to 10th ஓல்டு புக்கு படிக்காமல் இலக்கணத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது குறில் நெடில் வேறுபாடு. ஓகேங்களா, ஓல்டு ஃபஸ்ட் டேர்மு, ஓல்டு செகண்ட் டேர்மு, ஓல்டு தேர்ட் டேர்மு. அடுத்து வந்து ஒலி வேறுபாடு, அதான் லா அதான் மயங்கொலி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுவுமே வந்து என்னென்னா 12th தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, பழைய புக்கில் தான் அதிகமாக இருக்கும். ஓல்டு புக்கில் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, 11th இதுதான் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுனா இந்த 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நான் போடுறேன். ஓகேங்களா, எல்லாருக்கும் என்னால் போட முடியாது. ஓகேங்களா, எல்லாருக்கும் இல்லை, டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நான் வந்து போடுறேன். ஏன்னா அவங்க கேட்டுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஓகே வேணா நான் போடுறேன். ஓகே, இதில் என்ன இருக்குது, நான் எல்லாத்தையுமே போட்டுறேன். ஓகேங்களா, காமனாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, யூஸ் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, டெஸ்ட் பேட்சுன்னு இல்லை, ஏன்னா எல்லாரையும் சோம்பேறிப்பட்டு கூட நினைக்கிறேன், அதனால தான் அப்படி சொன்னேன். ஓகே பரவாயில்ல, எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போடுறேன். சரிங்களா, ஓகே. ஏன்னா மற்றவங்க இன்னும் நீட்டாக அழகாக கொடுப்பாங்க, அது உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இது எழுதியிருக்கு, நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு சுட்டெழுத்து, வினா எழுத்து, அது ஒவ்வொரு லெசன் தான் இருக்கும். ஓகேங்களா, 6th ஓல்டில் இருக்குது, 6th ஓல்டு, 6th நியூ. இதை படிச்சிங்கன்னா நம்ம போடலாம். 6th நியூவில் வந்து நமக்கு செகண்ட் டேர்மில் இருக்குது. ஓகேங்களா, இதை படிச்சிங்கன்னா சுட்டெழுத்து, வினா எழுத்து இருக்கும். இது பழைய புக்கில் இருக்குது. ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம்னா ஈஸி தான். ஓகேங்களா, ஒருமை பன்மைன்றது எல்லா புக் பேக் பின்னாடியுமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ பழைய புக்கில் மோஸ்ட்லி பாருங்க இது வந்து ஓல்டு புக்கில். ஓகேங்களா, 6th ஓல்டு தேர்ட் டேர்ம்லேருந்து 9th ஓல்டு டேர்மு, 10th ஓல்டு டேர்மு. ஓகேங்களா, ஸோ எல்லா ஏழுக்கு பின்னாடி வர மாதிரி 10th எல்லா ஏழுக்கு பின்னாடி வருது மாதிரி 8th புக்கில் வருது. 8th நியூ புக்கில் நமக்கு ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இயல் 7 பேஜ் நம்பர் 164 ஒருமை பன்மை. அடுத்து வந்து வேர்ச்சொல் அறிக. ஓகேங்களா, வேர்ச்சொல் அறிதல், வினைமுற்று, வினையேச்சம் வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. 9th 7th ஓல்டு, 9th ஓல்டு, 8th நியூ புக்கில் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இதுக்கு பார்க்கலாம், கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாம். ஓகேங்களா, டைம். ஓகேங்களா, அடுத்து பிறமொழி சொற்கள், பிறமொழி சொல், அயற்சொல். ஓகேங்களா, இதெல்லாம் பிறமொழி சொல்ன்றதே ஓல்டு புக்கில் தான் அதிகமாக இருக்குது. ஒரு முறை எங்கேருந்து 6th 7th 8th மட்டும் தான் காணும். இது எல்லா டேர்ம்லேயும் வருது. 6th 7th 9th 3 டேர்ம்லேயும் வருது. 10th 11th 12th. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி புது புக்கில் வந்து கம்மியாக தான் இருக்கும். புது புக்கில் 6th நியூ டேர்மு. ஓகேங்களா, 6th நியூ ஃபஸ்ட் டேர்மில் 1, 11th வந்து கொஞ்சம் வருது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இது என்னது, பிறமொழி சொற்கள். கண்டிப்பாக 11th இருக்கிறது படிக்கணும்னா படிக்கணும், ஏன்னா இது வந்து கம்மியாக தானே இருக்குது புது புக்கில். ஸோ படிச்சு தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி எதிர்ச்சொல், வினைச்சொல். ஓகேங்களா, இந்த கண்டென்ட் எதிர்ச்சொல், வினைச்சொல் இதெல்லாமே வந்து 6th to 12th அதான் புக் பேக்கில் படிக்கத்தான். எதிர்ச்சொல்னு மட்டும் வச்சுங்க. ஓகேங்களா, எதிர்ச்சொல் அதே இதுதான், சொற்பொருள் காண்க அதெல்லாமே. சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். ஓகேங்களா, எழுத்துப்பிழை இது பழைய புக்கில் அவங்களே கொடுத்துருக்காங்க. எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை என்ற கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இது வந்து நியூ டேர்ம், இது வந்து ஓல்டு புக்கு, நியூ டேர்ம். ஓகேங்களா, நியூ புக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்க. இது சிலபஸ் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு, வேர் டு ஸ்டடி அனுப்புகிறேன். ஓகேங்களா, சொல்லகராதி. அடுத்தது சொல்லகராதியில் 15 வருஷம் இல்லையா. ஸோ எதிர்ச்சொல்லே எடுத்தல் 6th to ஓல்டு, பழைய புக்கு, நியூ புக்கு எல்லாமே. ஓகேங்களா, ஓர் எழுத்து ஒரு மொழி 6th ஓல்டில் இருக்குது. 7th ஓல்டு தேர்ட் டேர்மு, 2nd நியூ புக்கில் நமக்கு 42 எழுத்து கொடுத்துருப்போம், அது இதில் இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப கம்மி தான். பொருந்தா சொல்லை காண்கின்றது, இது எப்படின்னா எல்லாத்தையுமே பண்ணணும். இலக்கியம், உரைநடை எல்லாம் படித்தா தான் இதை நம்ம பேஸ் பண்ண முடியும். நான் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இப்போ ஏதாவது ஒரு 4 நூலை கொடுத்துட்டு இந்த நூலில் பொருந்தாது என்னன்னு கூட கேட்கலாம் இல்லையா. அப்போ அந்த 4 நூலாக நூலாசிரியெல்லாம் நம்ம படிச்சுருக்கணும்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு முறை நம்ம என்ன பண்ணலாம், புக்காக ஒரு முறை படிச்சிடலாம். ஓகேங்களா, சொற்பொருள் காண்க, எதிர்ச்சொல் காண்க, இதெல்லாமே 2 பாடல் வரியை கொடுத்துருப்பாங்க. 2 பாடல் வரியை கொடுத்து இன்றைக்கி டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் சும்மா. ஓகேங்களா, ஸோ 2 பாடல் வரியை கொடுத்து அந்த பாடல் வரியிலேருந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கான சொற்பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த பாடல் வரியை சும்மா நம்ம லைட்டாக வச்சு படிச்சிருக்கணும்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், புக்கு வந்து ஒரு முறை படிச்சுக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. சரிங்களா, ஓகே. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருள் பன்மொழி, இப்பொருள் குறிக்கும் சொற்கள். ஓகேங்களா, இது எல்லாமே எங்கே இருக்குன்னா பழைய புக்கில் இருக்குது. அதான் அந்த எக்ஸாம்பிள் தான், வேறு புது புக்கில் அவ்வளோவா இல்லை. ஸோ பார்த்துக்கலாம். 6th to 10th வரையும் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி 6th 7th இதில் புது புக்கில் இருக்குது. சரிங்களா, ஓகே.
எக்ஸ்ட்ராவும் படிச்சுக்கணும். எக்ஸ்ட்ராவும் நாங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவும் நம்ம புக்கை திருப்பணும் ஒரு முறை. சொல்லும் பொருளும் அறிதல், ஓகேங்களா? சொல்லும் பொருளும் அறிதல் 6th to 12th ஓல்டு எல்லாமே ஆல்ரெடி சொன்னதான். சிலபஸை மாற்றி கொடுத்துறாங்க. அகரவரிசைப்படி எழுதுங்க. இதெல்லாமே நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். முக்கியமானது வேர் டு ஸ்டடிக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் கிளாஸ் போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்குது, சரிங்களா? பார்க்கலாம். 6th to ஓல்டு ஃபஸ்ட் டேர்ம் 6th to செகண்ட் டேர்ம் 6th to தேர்ட் டேர்ம் அகரவரிசைப்படி எழுதுகள், ஓகேங்களா? சும்மா புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்துக்கும் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இது பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து நம்ம இலக்கணம் கிளாஸ் வந்து போட்டிருக்கோம், ஓகேங்களா? இலக்கணம் அதுக்கான வேர் டு ஸ்டடி, அதாவது இலக்கணத்துக்கான பிளேலிஸ்ட்டு கீழே கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள் ஒரு முறை. அகரவரிசைப்படிலாம் ஒரே ஒரு கான்செப்ட் தான். காங்காச்சா தெரிஞ்சுன்னா போதும், ஒரே ஒரு கான்செப்ட் தான். உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வருது, அப்புறம் வந்து காவரிசை வரும். இக்கிலிருந்து காவரிசை, இங்கிலிருந்து ngா வரிசை, இச்சி இஞ்சி இட்டு இன்னு அப்படின்னு சொல்லி இந்த வரிசையில் தான் வரும். இப்படி தான் போகணுமே தவிர இப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பழைய புக்கில் இருக்குது, ஓகேங்களா? புது புக்கில் 10th 12th கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்க. சிலபஸே தனித்தனியாக பிரித்து நாங்கள் எடுத்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகள் 6th to 12th நியூ அந்த எல்லா புக் பேக் பின்னாடி இருக்கும் பாருங்கள். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இதெல்லாம் புக் பேக் பின்னாடி இருக்கும். ஊர் பெயர் மருவு 12th புக்கு ஓல்டு, 10th நியூ புக்கு, ஓகேங்களா? 2 இதழ் தான் இருக்குது. அழகு அடுத்து வந்து அழகு 2 அதான் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் கவர் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் அதான் சொல்கிறாங்க, ஓகேங்களா? அழகு 3 எழுதும் திறன், ஓகேங்களா? சொற்களை ஒழுங்கு சொற்றொடர்னா எல்லா புக்கும் அதை படித்து அது புக் பேக்கில் இருக்கிறதெல்லாம் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தொடர் வகைகள். ஸோ இது வந்து 16 வகை தொடர்கள் இல்லையா? அதுதான் நம்ம புது புக்கில் வந்து 8th 9th மட்டும் தான் இருக்கும். அதுவும் 4 தான் இருக்கும். கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர், விளைவு தொடர், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? வினா தொடர் அப்படி தான் இருக்கும். ஆனால் பழைய புக்கில் தான் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் 8th வந்து ரொம்ப இதாக இருக்கும். 16 வகை தொடரும் இருக்கும், ஓகேங்களா? பழைய ஓல்டு புக்கு யூஸ் பண்ணிக்கங்க, ஓகே? அடுத்து வந்து மரபு தமிழ், அதான் மரபு பிழை காண்க, திணை மரபு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ 6th 7th 9th 8th அதே தான் மரபு பிழைகள் இதெல்லாமே, ஓகேங்களா? இதெல்லாமே எங்கே இருக்குன்னா ஓல்டு புக்கில் அதிகமாக இருக்குது. 12th வரையுமே இருக்குது பாருங்கள். இது வந்து 12th, சரிங்களா? ஸோ 6th வந்து கம்மியாக இருக்கும். 6th இருக்குது. 6th 7th 8th 9th 10th, ஓகேங்களா? நியூ புக்லேயும் இருக்குது. இல்லை ஒவ்வொரு பேஜ் புக் பேக்கில் ஒவ்வொரு பேஜில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அப்பம் தின் சோறு உன் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? அதுதான். அது வந்து கலைச்சொற்கள் 6th to 12th நம்ம என்ன பண்ணலாம்னா புக் பேக்கு, ஓகேங்களா? எல்லாத்தையும் பார்த்தாகணும். அதான் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்து தமிழில் கேட்பாங்க இல்லையா? கலைச்சொற்கள் அதுதான். ஸோ அடுத்து வந்து இப்போ வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், ஓகேங்களா? இது சும்மா புக்கை வந்து ரீட் பண்ணோம்னா போதும், பேரெல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். அடுத்து வந்து எளிய மொழியில் எடுத்துறது இதெல்லாம் பேசிக் கான்செப்ட், ஓகேங்களா? அதெல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து புக் பேக் அழகு 1 to அழகு இது எக்ஸ்ட்ரா நம்ம இதான் பார்த்துக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், ஓகேங்களா? இலக்கணத்துக்கு அவ்வளோதான். இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு, ஓகேங்களா? திருக்குறள் வந்து மோஸ்ட்லி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ பழைய புக் இதெல்லாம் ஓல்டு புக்கு முழு அதிகாரமே 10 திருக்குறளாகவே கவர் ஆகும், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அந்த நியூ புக்கில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா முழு அதிகாரத்தையும் புக் பேக்கில் உரையோடு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா வந்து அப்படி இருக்காது அப்டேட். இப்போ வந்து எப்படி கொடுத்துட்டாங்கன்னா முழு புக்கிலே வந்து எல்லா புக்கும் இப்போ 6வது புக் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட லாஸ்ட் பேஜில் திருக்குறள் எளிய உரை கொடுத்துருப்பாங்க, மூவாவோட எளிய உரை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதிலேயே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க, ஓகேங்களா? ஸோ வேர் டு ஸ்டடி வேறு ஒரு இதில் கூட நான் பிடிஎஃபாக அனுப்பிவிட்டேன், அதை கூட யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள். இது உங்களுக்கு புரியலன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அது திருக்குறளுக்கு மட்டும். இது வந்து இதில் இலக்கியத்துக்கு கொடுத்துருமே, இதுக்கு 4 அடியாக 4 அடி 4 அது கொடுக்கலையா? இதுக்கு இருக்குமே, பார்க்குறேன் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழின் தொன்மை சிறப்பு உரைநடைக்கு, ஓகேங்களா? ஸோ 10th ஓல்டு புக்கில் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி நியூ புக்கில் இந்த பாடங்கள்லாம் இருக்குது, ஓகேங்களா? வளர் தமிழ் இதெல்லாமே நியூ புக்கு. இந்த பக்கம் எல்லாமே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கு. ஊவே சாமிநாதன் தேப்போமினா சொன்னார், ஓகேங்களா? லக்குனார் இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணலாம்னா 6வதுலேருந்து 10வது வரையும் புக்கு ஒரு முறை படிச்சிடலாம். புது புக்கு பழைய புக்கு, ஓகேங்களா? ஜி இப்போ வீரமாமுனிவர் எல்லாமே டெஸ்ட் வச்சுருப்போம், ஓகேங்களா? டிகேசி எங்கே இருப்பார்னா 7th அந்த திருநெல்வேலி சீமை அப்படின்ற பாடம் இருக்குல்ல, அது எழுதியிருப்பார். இதய ஒளி அப்படின்ற பாடம் எழுதிருப்பில்லையா? ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துக்கணும். தவத்திற்கு குண்டு மெட்டீரியல்னா ஒப்புரவு இதழ் புது புக்கில் ஒரே ஒரு பாடம் வரும், ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் மெட்டீரியல் இல்லை, ஸோ நெட்டில் தேடி கூட பார்த்துக்கலாம், ஓகேங்களா? கண்ணதாசன் காகிதமிழத்து 7th ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். அடுத்து வந்து தாராபாரதி, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வேல்நாச்சியார் பட்டுக்கோட்டை முடியரசன் தமிழ் ஒளி 9th ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே பரிசில் உருத்திரங்கண்ணார்னா இந்த பாட்டு கலங்கரை விளக்கம் பாட்டு, ஓகேங்களா? கீவா ஜெகநாதன் எங்கேயுமே இல்லை, சும்மா ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க. முத்தமிழ் காவலர், அப்புறம் வந்து தமிழ் மருந்துன்ற நூலை எழுதியிருப்பார். ஸோ அது கீவா ஜெகநாதன், இது சாரி அது முத்தமிழ் காவலர். இது வந்து கீவா ஜெகநாதன் வந்து யாருன்னா அந்த மலையறிவின்றதை தொகுத்து இருப்பார் இல்லையா? ஸோ அங்கே வரும் கீவா ஜெகநாதன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வரும். கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துலாம், ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் தமிழ் வேர் டு ஸ்டடி, ஓகேங்களா? நான் மீண்டும் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6th to 10th வரையும் நம்ம கொண்டு போனோம் இல்லையா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து அதாவது 6th to 10th புக் வைஸாக எல்லாமே படிச்சிடலாம், புது புக்கு ஓல்டு புக்கு. 11th to 12th சிலபஸ் கண்டென்ட் ஓகேங்களா? நான் குறித்து தரேன், அதை மட்டும் படிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 6 டெஸ்ட் வருது, நம்ம டெஸ்ட் மேலே எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன், வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஓகேங்களா? ஸோ அந்த வேர் டு ஸ்டடி